கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாகவே ஜெபத்திற்கு பதில் உண்டு. நம்முடைய ஜெபம் கடந்த நாட்களைப் போல் அல்ல. என் மகளே, உனக்கு சுகம் வாழ்வு உண்டாகும்படிக்கு நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று நகேமி சொல்லுகிறாள். அதனாலே நீ குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரம் தரித்து அந்த களத்திற்கு போ. உனக்கு வேண்டியதெல்லாம் சொல்லுவதற்கு ஒருவன் அங்கு இருக்கிறான். அல்லேலூயா. அதனாலே நாம் இந்த நாட்களிலே வழக்கமாய் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் அல்ல, ஒரு தீர்மானத்தோடு கூட அந்த நாள் முழுவதும் அவள் மணி பதில்களை பொறுக்கினாள். அன்றைக்கு முழுவதும் அவன் கொடுத்த தண்ணீரை குடித்தார். அதல்ல இன்றைக்கு ஒரு புதிய சாப்டர் உனக்கு தொடங்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு புதிய வழி உனக்கு துறக்க வேண்டியது அவசியம். உனக்கு சுக வாழ்வு உண்டாக்க, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு நான் சௌக்கியத்தை தேட வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது என்று சொன்னான். சபை இந்த பகல் ராத்திரி வேளையில ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய சுகத்தை விரும்புகிறது, சௌக்கியத்தை விரும்புகிறது. ஹல்லேலூயா. அதற்கு வேண்டி சொர்க்கத்தை நோக்கி பார்க்கிறதற்கு சபை முன்னுக்கு வருகிறது. ஆனால் இந்த ராத்திரியில குளித்து எண்ணெய் பூசி நாம் வஸ்திரம் தரித்து களத்திற்கு போனால், காலையிலிருந்து கண்ட ரூத்தை அல்ல, ராத்திரியிலே பார்க்கிற ரூத். ஹல்லேலூயா. அது வேண்டியவைகளெல்லாம் செய்வதற்காக வேண்டி ஆயத்தமாக்கப்பட்ட ரூத்தாய் காணப்படுகிறான். அதனால் இந்த ராத்திரி வேளையில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு ஒரு ஒழுக்கத்தோடு, ஒரு ஆயத்தத்தோடு கூட, ஒரு பிரயாசத்தோடு கூட நாம் தெய்வத்தை ஆராதிக்க, துதிக்க, ஜெபிக்க நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு விஷயத்தை நாம் திருப்பி ரெண்டாவதாக தேவன் ஆலோசனை கொடுத்த அந்த ஆலோசனையே கொடுக்கும் பொழுது இன்றைக்கு ராத்திரி தேவன் நமக்கு வேண்டி ஒதுக்கின அந்த விஷயம்தான் நான் இதுவரைக்கும் ஜெபத்தில் நாம் கேட்க முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். தேவன் எப்பொழுது ஒரே விஷயத்தை அதை ரெண்டாவது தடவையாக பிரசங்கிக்கப்படுகிறதோ அதுதான் அந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனம். வானம் அடைக்கப்பட்டிருந்தது, தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்பத்தா என்று சொல்லப்பட திறக்கப்படுவது என்பது கண்கள் திறக்கப்பட வேண்டும், சபைக்கு வானம் திறக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அடைத்த வானம் தேவ பிள்ளைகளுக்காக திறக்கணும். ஹல்லேலூயா. அடைத்த வானத்தை திறப்பதற்கு வேண்டிதான் நாம் இந்த ராத்திரி வேளையிலே தெய்வ சன்னதியில் கடந்து வந்திருக்கிறோம். அடைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிற பதத்தினுடைய மூல பதத்தை நாம் பார்க்கும்போது அநேக விஷயங்களை எனக்கு சொல்ல முடிந்தது. அது நம்மை விட்டு மறைந்து போன விஷயங்கள், நம்முடைய கண்ணுக்கு ஹிடன் மேட்டர், அதாவது சிலவைகள் தென்படாமலேயே நமக்கு வைத்திருந்த அனுகிரகங்கள், ஆசீர்வாதங்கள் தென்படாமலேயே போன சில விஷயங்கள் இந்த வருஷத்திலும் கடந்த நாட்களாக இருந்திருக்கிறது. அதுபோல மாத்திரமல்ல, நம்மை அச்சுறுத்தின சில விஷயங்கள், நம்மை பயப்படுத்தின சில விஷயங்கள், நம்முடைய நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக, அதாவது நம்பிக்கையை துக்கமாக மாற்றின சில விஷயங்கள், நம்முடைய நம்பிக்கைக்கு துரோகம் செய்த சில விஷயங்கள், நம்முடைய பிரையாரிட்டி, அதாவது நமக்கு கொடுக்க வேண்டிய சில முன்னுரிமைகள், நமக்கு தர வேண்டிய சில முன்னுரிமைகள் கிடைக்காததுனால, அது எங்க இருந்தாலும் பரவாயில்லை, இந்த ராத்திரி வேளையில ஹல்லேலூயா, அதுக்கு வேண்டி நான் இத்தனை வருஷமாய் உழைத்திருந்த போதிலும் எனக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கவில்லை என்று அங்கலாய்க்கிற சில ஆத்துமாக்கள் இந்த ராத்திரி கர்த்தர் காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னுடைய பிரையாரிட்டி எனக்கு நஷ்டப்பட்டு விட்டது என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள், அந்த மூல பதத்தில் அநேக வார்த்தைகள் அழைக்கிறது. எல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் வேத புஸ்தகத்தில் அனுபவங்கள் நிறைந்த பலரும் இருக்கிறார்கள். நான் அங்கே போக விரும்பவில்லை. ஹல்லேலூயா. என்னுடைய ரியாலிட்டி பல சமயங்கள் தொலைந்து போய்விட்டது. நான் உண்மையாய் ஜீவித்திருந்த போதிலும் எனக்கு அவமானங்களும் பிரயாசங்களும் நெருக்கங்களும் எனக்கு வந்தது. என்னுடைய சின்சியாரிட்டி எனக்கு நஷ்டப்பட்டு விட்டது.
ஹல்லேலூயா. அடைச்சதுக்கு இத்தனை பதில்கள், இத்தனை பதங்கள் மூல பதத்தில் இருக்கிறது. இதில் எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை. அல்லேலூயா. விசுவாசத்தினுடைய கெடுதிகள் பலதும் என்னுடைய ஜீவத்தில் சம்பவித்து விட்டது. நான் எதிர்பார்த்த சில விஷயங்கள் இன்னும் எனக்கு நடக்கல. ஹல்லேலூயா. ஆறால இது வந்துச்சு? என்னாலே வந்ததா? அது சத்ருவாலே வந்ததா? இல்ல சில விஷயங்களை தேவன் தடைந்து வைத்திருக்கிறாரா? எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை. இந்த ராத்திரி அடைச்ச வானத்தை திறப்பதற்காக தேவன் நமக்கு சமயம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சந்ததிகளுடைய நன்மைகளை காண முடியாத வண்ணம் நாம் எவ்வளவா ஜெபித்திருந்த போதிலும் சில நன்மைகள் காண முடியாமல் அடைக்கப்பட்ட சில விஷயங்கள் நமக்குள் இருக்கிறது. சிலவைகள் பறிபோன விஷயங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தை இதுதான். இவைகளால் அடைக்கப்பட்டு இருந்தார். இந்த ராத்திரி தேவனுடைய பிள்ளைகளால் மாத்திரம்தான் அடைச்ச வானத்தை துறக்க முடியும். சத்ரு பலதையும் அடைக்கவனால முடியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதை துறக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அந்த நம்பிக்கையோடு கூட இந்த ராத்திரி தெய்வ சந்நிதியிலாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். അങ്ങനെ ആരും அதனால் இதனால் என்று ஒருவரையும் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களால் இது வந்து இவர்களால் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆரால வந்திருந்தாலும் இந்த ஜெபம் உங்களுக்கு மிக பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். சிலதை நீங்கள் துறக்க போகிறீர்கள். அடைச்ச வானத்தை தேவன் துறக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு வர வேண்டிய சில உரிமைகளை நஷ்டமாக்கி விட்டது. அது கடந்து போய்விட்டது. ஏன்னா ஆண்டவர் இப்படியே சொல்லி கொண்டிருக்காரு எனக்கு தெரியல. சிலது கடந்து போய்விட்டது. அது அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது. அது நம்முடைய எல்லைக்குள் வராமல் போய்விட்டது. நம்முடைய கைக்கு வர வேண்டிய பலது நம்மை விட்டு கடந்து போய்விட்டது. இந்த ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு முடிவுண்டாக்குற ராத்திரியாய் நான் உனக்கு சௌக்கியம் வருவதற்கு, உனக்கு சுகம் வருவதற்கு, நான் உனக்கு சௌக்கியத்தை வருவதற்கு உனக்கு நான் தேடாதிருப்பேனோ என்று அந்த மாமியார் கேட்டது போல இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கேட்கிறார். இவ்வளவு காலமாய் நீ என்னை தேடிக்கொண்டிருக்கிறார், இவ்வளவு காலமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், இவ்வளவு காலமாய் என்னை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார், இவ்வளவு காலமாய் என்னை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ராத்திரி ஹல்லேலூயா. சிலதெல்லாம் நான் திறக்க போகிறேன். சிலதெல்லாம் உனக்கு வழி கொடுக்க போகிறேன். வழி தடைஞ்சதான சில விஷயங்களுக்கு நேராக இன்னைக்கு ராத்திரி யுத்தம் செய்வாயானால், விடுதலைக்காக ஜெபிப்பாயானால் அது வழி விட்டு போகிறது. ஹல்லேலூயா. வழியில குறுக்க நின்று கொண்டு நடப்பித்துக் கொண்டிருக்கிற சில விஷயங்கள் இன்றைக்கு ராத்திரி நாம் அதை சுக்கு தூராக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஜெபத்தின் மூலமாக. ஹல்லேலூயா. அடைச்சது என்று சொல்லுவதற்கு இவ்வளவு அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆறு அடைச்சிருக்கிறது என்பது அல்ல விஷயம், எப்படி எனக்கு துறக்க வேண்டும் என்பதான விஷயம். ஹல்லேலூயா. எப்படி வேண்டுமானாலும் அடைக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு ராத்திரி உங்களுக்கு வேண்டிய சொர்க்கம் திறக்க தயாராக இருக்கிறது. வானம் திறக்க தயாராக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் மறுபடியும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான், மறுபடியும் ஜெபம் பண்ணினான். இந்த வார்த்தை கூட வித்தியாசமான விதத்தில் மூல பதத்தில் எழுதியிருந்ததை நமக்கு பார்க்க முடிந்தது. அதனால் இந்த நாடுகளிலே ஒரு லட்சியத்தோடு கூட, ஒரு உத்தரவாதத்தோடு கூட, என்னை ஆசீர்வதித்தால் ஊழியமா விடமாட்டேன் என்கிற தீர்மானத்தோடு கூட, ஒரு லெக்கோடு கூட நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தாவே, அடைச்சிருக்கிற இந்த விஷயங்களுக்கு இந்த வருகிற நாட்களிலே எனக்கு ரிசல்ட் வந்தாக வேண்டும் என்று நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம்.
ஹல்லேலூயா. இந்த நாளுகள் அப்படிப்பட்ட நாளுகளாய் மாறட்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எலியா தன்னுடைய ஜீவிதத்தில் மறுபடி என்கிற ஒரு வார்த்தைக்கும் மூல பதத்தில் எனர்ஜி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வல்லமை, சக்தி, அது அது முழு பலத்தோடு கூட யாக்கோபு முழு பலத்தோடு போராடினான். அப்ப இன்றைக்கு ராத்திரி இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டால், எனர்ஜியோடு கூட நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 3 பதங்களை நமக்கு அங்கு பார்க்கிறதற்கு முடியும். எனர்ஜி, அதாவது வல்லமை, முழு பலம், முழு சக்தி, முழு பலத்தோடு கூட நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இந்த தடஸ்தங்கள், விலக வேண்டியவைகள், ஒழிந்து மாற வேண்டியவைகள், நமக்கு வெளிப்பட வேண்டிய சில விஷயங்கள், மறைவைகள் எல்லாம் மாறி தேவன் வெளிப்படுத்துவதற்கு நமக்கு முடியும். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் ஜெபித்தான். அதான் விஷயம். மறுபடியும் அவன் ஜெபித்தான். மறுபடி என்பது முதல்ல ஜெபித்த ஜெபம் அல்ல. இன்றைக்கு அது அது திட்டவட்டமாக குறித்த நேரத்தில் குறித்த விஷயத்திற்கு முன்பதாக அவன் நிற்கிறான். இப்போ பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. குறித்த நாளிலே குறித்த விஷயத்திற்காக மறுபடி ஜெபித்தான். இந்த ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக நமக்கு 3 விஷயங்கள் தேவை. தடஸ்தங்களை மாற்றி பெற்றுக்கொள்வதற்கு இந்த 4 நாட்கள் நாம் தகுதியான பாத்திரமா மாறணும். பிரைஸ் தி லார்ட். எனர்ஜி எப்படி என்று கேட்டால், வலிமை, பலன் என்று எப்படின்னு கேட்டால், முதலாவது நான் இந்த நன்மைக்கு, வானம் திறக்கப்படுவதற்கு, அடைச்சதை திறப்பதற்கு, எனக்கு நஷ்டப்பட்டவர்கள் திரும்பி கிடைக்கிறதற்கு நான் ஒரு தகுதியான பாத்திரமாய் மாறணும். பிரைஸ் தி லார்ட். இந்த ஜெபம் நம்மை தகுதிப்படுத்துகிற ஜெபம் இது. ஹல்லேலூயா. நம்மை தகுதி ஆக்கும்போது நம்மை தகுதி ஆக்க வேண்டும், நம்மை அதற்கு பாத்திரனாய் மாற்ற வேண்டும். சில சமயங்களில் கர்த்தர் நம்மை அமைதியாக இருக்கிறார் என்பதில் ஆண்டவருக்கு நம்மை முழு தகுதியுள்ளவர்களாய் மாற்றணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தெய்வம் செய்ய நினைத்தால் சத்துரு குறுக்கிடக்கூடாத விதத்திலே தேவன் கிரியை செய்யணும். தானியேல் ஜெபித்துக் கொண்டிருந்தான். ஜெபிக்க கொண்டிருக்கும் பொழுதே பதில் வருக. தானியேலே, நீ ஜெபிக்கும் போதே போர்கமுனுடைய ஜெபத்தை கேட்டது. காரணம், தானியேல் தகுதியானவனாயிருந்தான். தானியேல் முழங்கால் மடக்குவத சொர்க்கம் குலுங்குகிறது. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தவானாகிய தானியேல் ஏன் முழங்கால் மடக்குகிறார் என்று அந்த சொர்க்கலோகம் இவனை பார்த்து குலுங்குகிற ஒரு சந்தர்ப்பமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தகுதியான பாத்திரமாயிருந்தால் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டு சிலவைகள் நமக்காக திறக்கப்படுவதற்கு முடியும். Praise the Lord. தகுதியானவர்களாக ஒவ்வொரு 4 நாள் 5 நாள் ஜெபிக்க விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரே நாளிலே தகுதியாக முடியாது. அதனால ஜெபிக்க 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 நம்மை தேவன் தகுதிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. தகுதிப்படுத்துவதற்கு விரும்புகிறார் தேவன். நம்மை பூரணமான அனுகிரகத்திற்கு, பூரணமான ஆசீர்வாதத்திற்கு தகுதியான பாத்திரமாய் மாறுகிறதற்கு சில சமயங்கள் எடுக்கலாம். அல்லேலூயா. காரணம், தெய்வம் கொடுத்ததுக்கு குறைவு இருக்க முடியாது. தெய்வம் தருகிறதற்கு ஒரு பரிபூர்ணமாக இருக்கும். தேவன் தருகிறதுல அது எந்த பிரயாசமும் இருக்காது. அல்லேலூயா. இரண்டாவதாக, உள்ளும் புறம்பும் சோதிக்கப்பட்டவனாக இருக்கணும். அப்ப நம்முடைய ஜெபத்திலே நாம் தகுதியானவர்கள் ஆகணும். இரண்டாவது, நாம் உள்ளும் புறம்பும் சோதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. யோபு சொல்ல, என்னை புடமிட்டால் நான் பொன்னாய் விளங்குவேன்.
அல்லேலூயா. என்னை அவர் புடமிட்டார், என்னை அவர் சோதித்தார், என்னை எலும்புகள் நொறியும்படி செய்தார். அல்லேலூயா. எனக்கு நேர அம்பை விட்டார். அல்லேலூயா. என்னை நொறுக்கினார். உள்ளும் புறம்பும் தேவன் பார்க்கும் பொழுது யோபை சோதித்த போது உள்ளும் புறம்பும் தகுதி உள்ளவனாய் இருந்ததுனால, சோதிக்கப்பட்டதுனால, சோதனைக்கு பிறகு இவன் வைத்திருக்கிற நன்மையை தேவன் கொடுப்பதற்கு தயாரானா தகுதியான பாத்திரம். இந்த ஜெபம் நம்மை தகுதிப்படுத்தட்டும் எல்லாரும். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் நீ எதற்கு தகுதி இல்லாதவங்க ஒன்றும் கிடையாது. தகுதியுள்ளவர்களாய் கர்த்தர் இந்த நாளிலே மாற்றட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தகுதியும் இல்லாத தாவீதை சிங்காசனத்தில் உட்கார வைத்தவர் தேவன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு தகுதியும் இல்லாத நம்மை அவருடைய சொந்த பிள்ளையாய் மாற்றின தேவன். ஒரு தகுதியும் இல்லாத நம்மை ரட்சித்த நம்முடைய தேவன். அல்லேலூயா. உள்ளும் புறமும் சோதித்து பார்த்த அனுபவம் உள்ளவன் தான் அடைச்ச வாதனத்தை திறக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உள்ளும் புறமும் என்னை சோதித்து பாருமாண்டவரே, உள்ளும் புறமும். அதனால தான் சங்கீதனுக்கான நான் சுத்தமாயிருக்கிறேன், என் கைகளை கழுவினேன், என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை உள்ளும் புறமும் சோதித்து பாரும். ஹல்லேலூயா. அவர் என்னை 139 சங்கீர்த்தனத்தில் வாசிவன் இவர் அறிந்திருக்கிறார். என்னை கீழ் வாசிக்கிற வசனத்தை, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கதை நீ அறிந்திருக்கிறீர், என் தேவைகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் நமக்கு தெரியும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி என்னை உள்ளும் புறம்பும் பரிசோதித்து என்னை அறிந்தீர். அல்லேலூயா. இந்த நாள்களில் கர்த்தர் நம்மை உள்ளும் புறமும் சுத்திகரிப்பதற்காக வேண்டி நமக்கு சமயம் கொடுத்திருக்கலாம். அல்லேலூயா. ஒன்றாவது நம்ம தகுதியானவர்களாய் மாறணும். மறுபடியும் ஜெபம் பண்ணி நான் சொன்னான், அவன் மறுபடியும் ஜெபிக்கிறதுக்கு தகுதியாகிறான் அவன். அல்லேலூயா. இரண்டாவதாக அவன் உள்ளும் புறமும் சோதிக்கப்பட்டவனாய் மாறுகிறான். மூன்றாவதாக விசுவாசம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட மலையா இருந்தாலும் சரி, இந்த ஜெபத்திற்கு பிறகு தேவன் அற்புதத்தை என் கண்கள் காணும்படி செய்வார் என்கிற ஒரு பலத்த விசுவாசம் நம்முடைய ஜீவிதத்தில் தேவை. நான் பலகீனனாய் இருந்த போதிலும், சாராள் பலவீனமாய் அவளுடைய சரீரம் செத்து போயிருந்தாலும், என் தேவன் சொன்ன வாக்கு தத்தம் மாறாது. என் தேவன் எனக்கு சொன்ன வார்த்தைகள் மாறுவதில்லை. அது ஒரு நாள் தவறி போவதில்லை. அது சொன்னது நிறைவேற்றப்படும். என்னமானாலும் நான் என் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. தகுதியான பாத்திரமா, தகுதி உள்ளவர்களாக அடியாத சபை எப்போது அந்த மாதிரி ஜெபங்கள் வைக்கும் பொழுது நம்மை தகுதிப்படுத்துறதுக்கு தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தகுதிப்படுத்துறதுக்கு தான். ஓடிக்கொண்டிருக்கிற வண்டி சில நேரத்தில் சக்கரங்கள் எல்லாம் பெண்ட் ஆகும். பெண்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு ஓட்டிக்கிட்டு இருப்போம். பழைய பேர் அநேகம் பேர் பெண்ட் ஆகிறத குறித்து கவலையாக பட மாட்டாங்க. சிலர் அது பிரேக் டவுன் ஆகிறவனு கவலைப்பட மாட்டாங்க. வண்டி பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நின்னதுக்கு அப்புறம் தான் பார்ப்பாங்க. அப்படி அல்ல, அடிக்கடி தெய்வ சன்னிதியில் தகுதியானவர்களாக மாறணும். அல்லேலூயா. தெய்வ சன்னிதியில் நம்ம பூர்ணமாக ஒப்பு கொடுக்கணும். நம்ம தெய்வ சன்னிதியில் அர்ப்பணம் செய்யணும். என்னை ஆண்டவரே நீர் என்னை தகுதிப்படுத்தும் ஐயா. உமக்கு முன்பதாக நான் தகுதியான பாத்திரமாய் மாற்றும். அல்லேலூயா. உமக்கு முன்பதாக என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. நான் உம்மோடு கூட சேருவதற்கு, உம்மோடு அப்பம் புசிப்பதற்கு, உம்மோடு கூட பானம் பண்ணுவதற்கு, உம்மோடு ஐக்கியமாகிறதற்கு, உம்மோடு நடப்பதற்கு என்னை தகுதியான பாத்திரமாய் மாற்றும். பிரைஸ் தி லார்ட். நான் உம்மோடு கூட நடக்க என்னை தகுதியான பாத்திரமாய் மாற்றும். என்னை உள்ளும் புறம்பும் பரிசோதித்து பாரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மாத்திரமல்ல, விசுவாசத்தில் தளர்ச்சி எனக்கு இருக்குமே ஆனால் என்ன இந்த ராத்திரி வேளையில விசுவாசத்தில் என்ன தைரியப்படுத்தும்.
அல்லேலூயா. எனக்கு முன்பதாக அடைச்ச சில வானத்தினுடைய காரியங்கள் இருக்கிறது ஆண்டவரே. இந்த ராத்திரி எங்களுடைய ஜெபத்திலே அல்லேலூயா அடைச்ச எந்த காரியங்களாக இருந்தாலும் என்னுடைய பிரியாரிட்டி நஷ்டப்படுத்தி இருந்தாலும் தேவன் திரும்ப சொல்லுகிற வார்த்தை, எனக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமை இதுவரைக்கும் கிடைக்காமல் தள்ளிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது. எனக்கு கிடைக்க வேண்டிய சிலாக்கியம் வேறொருவனுக்கு போய்கொண்டிருக்கிறது என்று இந்த ராத்திரி வேளையிலே நீ அபயமிடுவாயானால் இன்னைக்கு தேவன் அதற்கு முடிவு கட்டும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. அதை முடிகட்டும்படி விரும்புகிறார். உரிமைகளை கொடுக்கும்படி விரும்புகிறார். அவகாசத்தை கொடுக்கும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. உன்னுடைய சின்சியாரிட்டிக்கு தேவன் இந்த நாட்களில் வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. உங்களுடைய உள்ளான அறையில் தேங்கி கிடக்கிறதான சில கவலைகளை பாரங்களை ஒரு மற்றவர்களுக்கு தெரிகிறதில்லை, மற்றவர்கள் அறிந்து கொள்கிறதில்லை, மற்றவர்களுக்கு புரியலை, மற்றவர்களுக்கு புரிந்ததோ புரியவில்லாவிட்டால் தெரியாது. ஆனால் என் தேவனுக்கு உன்னுடைய உள்ள அறையில் இருக்கிற கவலைகளையும் பாரங்களையும் அறிந்தவராயிருக்கிறார். இந்த ஜெபம் மறுபடி ஜெபம் அப்படிப்பட்டதா மாறட்டும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் நான் வாசிக்கும் போது மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. வானம் மழையை பொழிந்தது. பிரைஸ் தி லார்ட். வானம் மழையை பொழிந்தது என்று பார்க்கிறோம். அவன் செய்ததான காரியம், அவன் மறுபடியும் தன்னை முழு எனர்ஜியோடு கூட இந்த 3 காரியத்தை அவனில தேவன் நடப்பித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மறுபடியும் அவன் தகுதியான அப்போ அவன் சொல்கிறான். அந்த வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வாக்கியம். பிரைஸ் தி லார்ட். மறுபடி ஜெபம். அவர் என்ன செய்தார்? இருதயத்தை திருப்பினார். ஹல்லேலூயா. அவனுடைய எனர்ஜியான ஜெபம் காரியங்கள் சட்டுப்புட்டுன்னு நடத்தல. தேவன் தன்னுடைய இருதயத்தை திருப்பினார் என்று அவன் அறிந்து கொண்டான். எனர்ஜி ஜெபத்தில், வல்லமை ஜெபத்தில், விடாப்பிடியா ஜெபிக்கிற ஜெபத்தில், வல்லமையான ஜெபத்தில், சக்தியுள்ள ஜெபத்தில், போராடுகிற ஜெபத்தில் தேவன் தம்முடைய இருதயத்தை திருப்புகிறார். தேவன் தன்னுடைய முகத்தை, தன்னுடைய இருதயத்தை திறக்கும் போது வானம் திறக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக பிரச்சனையையும் பிரச்சனைக்காரனையும் முதல்ல ஓடுங்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது 41 வாசிங்க. முதலாவது போய் சாப்பிட்டுட்டு வரும், போஜனம் பண்ணும். என்ன காத்து கட்டினதெல்லாம் போதும், உமக்கு முடிவு கட்ட போகிறேன். இப்போ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முடிவு கட்ட போகிறேன். முதலாவது சாப்பிட்டுட்டு வரோம். ரெண்டாவது ரதத்தை எடுத்து கிளம்பிடும். பிரைஸ் தி லார்ட். எலியா இறைச்சலின் சத்தத்தை கேட்ட உடனே எலியாவினுடைய 2வது ஆப்ஷன் என்னன்னு கேட்டா, பிரச்சனையும் பிரச்சனைக்குரியவனையும் ஓடுன்னு சொல்லுகிறான். பிரைஸ் தி லார்ட். மறுபடி ஜெபிக்கும் போது எனர்ஜியினுடைய முழு பலத்தினுடைய 2வது பாகம் என்னன்னு கேட்டால், பிரச்சனையை வச்சுக்கொண்டு அல்ல, அற்புதத்தை அவன் காணல, அவன் அற்புதத்தை கேட்கிறான். அவன் கேட்கும் பொழுது பிரச்சனையையும் பிரச்சனைக்குரிய அந்த ஆகாப்பையும் போகும்படி கட்டளையிடுகிறான். பிரைஸ் தி லார்ட். சிலத தேவன் அங்கே இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்யணும் கேட்டால், இயேசுவின் நாமத்தினால இந்த என்னை ஆட்கொள்ளுகிற, என்னை அடிமைப்படுத்துகிற, என்னிடத்திலிருந்து கிரியை நடப்பிக்கிற, என்னை பயங்காட்டுகிற, என்னை அதைரியப்படுத்துகிற சாத்தானே, பிரச்சனையே, பிரதிகூலமே, நெருக்கமே, என்னை விட்டு ஓடு. பிரைஸ் தி லார்ட். அப்படி சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மூன்றாவதாக அவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால், அவன் சத்தத்தை அவன் தான் கேட்டான். ஆனால் போய் அடையாளத்தை பார்க்குது வேலைக்காரனை விட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் இருதயத்தை திருப்பினால் அதற்கு பிறகு எல்லாம் படிப்படியாக கடந்து வரும். அப்போ வானம் அடைக்கிறத திறக்கணும்னா தெய்வத்துடைய இருதயத்தை திறக்கணும்.
பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தெய்வத்தினுடைய இருதயத்தை திறக்கணும்னா ஆராதனையின் மூலமாக அக்கினியை கீழே இறக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆராதனை ஜபத்திலே அக்கினியை இறக்கின போது, அக்கினியிலால சுட்டரிக்கப்பட்ட போது, அக்கினி பரலோகத்தில் இறங்கின போது தெய்வம் தன்னுடைய இருதயத்தை திருப்பினார். பிரைஸ் தி லார்ட். ஆராதனைக்கு ஈடானது ஒன்றுமே கிடையாது. தேவ மக்களுடைய ஜீவிதத்தில் ஆராதனைக்கு ஈடானது ஒன்றுமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் ஆராதித்தால் போதும். அவன் தேவனுடைய இருதயம் திருப்பப்பட்டது என்பதை அறிந்து கொண்டான். இரண்டாவதாக பிரச்சனையும் பிரச்சனைக்குரியவனையும் ஓடும்படி கட்டளையிட்டான். மூன்றாவதாக அவன் அவன் வேலைக்காரனை கொண்டு அடையாளத்தை பெற்றுக்கொண்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுக்கு பக்கம் பெய்கிற மழையெல்லாம் பிரயோஜனமான மழையாக இருக்கும். சீக்கிரத்தில் வாசித்து முடிச்சுடுவோம். எசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம். தன் இருதயத்தை திருப்புவதற்கு போதுமானவராயிருப்பார். அல்லேலூயா. 13ஆம் வாக்கியம். பிரச்சனைக்குள்ளே முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி உண்டாகும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாயிருக்கும். தெய்வம் வாசலை திறக்கும் போது எல்லா முள்ளுகளும் செடிகளும், காஞ்சரிகளும் முள்ளு செடிகளும், முள்ளுகள் நம்மை வேதனைப்படுத்துகிற சில முள்ளுகள், காஞ்சரிகள், அவசியமில்லாத பிரதிகூலங்கள், அவசியமில்லாத காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு மாறி நாம் நித்திய கீர்த்தி உள்ளவர்களாய் மாற முடியும். வெறுமையாய் தேவனிடத்தில் வருகிற ஆசீர்வாதம் வெறுமையாய் அது திரும்பாது. பிரைஸ் தி லார்ட். 14ஆம் வாக்கியத்தில் 11ஆம் வாக்கியத்தில் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கோ. பிரைஸ் தி லார்ட். மறுபடி ஜெபம் நான் கேட்டது போல தகுதியுள்ளவர்களாகணும். முன்னும் பின்னும் சோதித்து பார்க்கக்கூடிய விதத்தில் ஒப்பு கொடுக்கணும். மூன்றாவது ஆழமான விசுவாசம் நமக்கு தேவை. அல்லேலூயா. இது இருந்தால் கர்த்தர் வானத்தை திறப்பார். காரணம் அவர் இருதயத்தை திறக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலேயே அந்த ஜெபம் நம்முடைய ஜீவிதத்தில் தேவன் நமக்கு ஒரு சுகவாழ்வு உண்டாகுவதற்காக சௌக்கியத்தை தேடுகிற ஒரு நாளாக இது தேவன் நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். நம்முடைய மத்தியில் இப்படிப்பட்ட ஜெபத்தை வைத்திருக்கிறார். அதனால் நம்முடைய சுகமும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் இந்த ஜெபத்தின் மூலம் உண்டாகும் என்று சொல்லி வாழ்த்தி இந்த வார்த்தைகளால் நாம் முடித்துக் கொள்கிறேன். தேவன் நம்மை பலப்படுத்துவார்.